ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நானும் இன்னைக்கு ஒரு ஃபீல்டில் பெட்டி சர்வீஸ்க்காக வந்திருக்கோம். இந்த பெட்டி வந்து நம்ம வாடிக்கையாளரே செஞ்சிருக்காங்க. நம்ம ஒரு பெட்டி டெமோ கொடுத்து அவங்களே செஞ்சிருக்காங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம கிட்ட ISI A டைப் பாக்ஸ் வாங்கி இவரே செஞ்சிருக்காரு. நல்லா அருமையாக செஞ்சிருக்காரு. அதே போல் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ரொம்பவும் அருமையாக செஞ்சிருக்காரு. இவர் தாங்க இந்த பெட்டி செஞ்சவர். நம்ம கிட்ட பெட்டி வாங்கி இவரே செஞ்சுட்டாரு. எங்க வேலையை கெடுத்துட்டாரு. இந்த பெட்டி செய்ய எவ்வளோ ஆச்சு? 4200 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்களே செஞ்சுட்டீங்க. ஸ்டாண்டு தனி ஸ்டாண்டுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபா வந்துருச்சு. ஆனா உங்க திருப்திக்கு டூலம் ராடு. சரி ஐஸ், இது வந்து ஐஸ் ஸ்டீல் கம்பி. ஏன்னா இது துருப்பிடிக்காத அந்த கம்பி. ஐஸ் ஸ்டீல் வந்து துருப்பிடிக்காது, மேக்ஸிமம் துருப்பிடிக்காது. இது வந்து டீ குட், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட். இந்த வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா அவரோட திருப்திக்கே செஞ்சிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி அழகா செஞ்சு அவர் திருப்திக்கு ஈக்கள் மட்டும் வாங்கி நல்லா டெவலப் பண்ணிட்டாரு. ஈக்களும் நல்லா மேலே ஏறிடுச்சு. தென்னை மரத்துல வந்து பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பாலினேஷன் நடந்துச்சு? அதுல இருந்து ஒரு 15-20% நமக்கு அதிகமா இருக்கு. இந்த ஒரு 4 மாசத்துக்குள்ள தேனி குடும்பங்கள் வச்சதுனால பின்னாடி 20% காய் வந்து நல்லா அதிகமா இருக்கு. காயும் பெருசா இருக்குது. மகரந்த சேர்க்கை நல்லா நடந்திருக்கு. ஓகே. முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு 3500 காய் வந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4200 4500 காய் வரைக்கும் வருது. இப்போ மத்த விவசாயிகளும் தேனி பெட்டிகள் வச்சா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். பெட்டி வைக்கிறதுக்கான பக்குவமான இடத்த மட்டும் நல்லா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா சரியா வரும். மகரந்த சேர்க்கை நிறைய நல்லா நடக்கும். காயும் அதிகமா உற்பத்தி ஆகுது அவங்களுக்கு. கண்டிப்பா நடக்கும். இதுக்கு ஆதாரம் நீங்க. கண்டிப்பா. நன்றிங்க. நன்றி.